இதுல வந்து சித்தர்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைக்கு வந்து இது குணமாகாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இன்றைக்கு என்னதான் நம்ம மருந்துகள் கொடுத்தாலும் குணமாகுது. பட் அந்த இடம் எதுன்னு சொல்லலை. ஏன்னா அது பார்க்கிறவங்க, பொதுவாக இருக்கவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. புளிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணாது. குறிப்பாக நவீன விஷயத்தில் சொன்னோம்னா அது வந்து pH வந்து சரிநிலைக்கு வராது. காய், கறி, பழங்கள், நீர், இந்த மூணு ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவர்களுக்கே தெரியும் அவங்களது எப்படி குறைஞ்சது அப்படின்னு. இல்லைனா ஒரு 3 days டயட்லேயே அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் நீர் மட்டும் வந்து அருந்த வேண்டும். பொய்மேனி இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிட்டு கற்கம், நல்லெண்ணெய். ஸோ நல்லா இந்த கற்கம் வந்து இவ்வளோ பெரிய உருண்டை இருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மெழுகு பதத்துக்கு வந்து வரும். இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கைரேகை லேகியம் மாதிரி வந்து வரும். ஸோ வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 5 ml வெது வெதுப்பான வெந்நீர் கலந்துட்டோம்னா நுரையீரல் சளி நல்லா வெளியே வந்துடும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சித்த மருத்துவர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது பொதுவான கருத்து என்னதான் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் நீங்க மருந்துகள் வந்து நாள் பட்டு எடுத்துட்டே இருக்க வேண்டும், இதுக்கு ஒரு பெர்மனன்ட் கியூர் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சித்த மருந்துகள் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குமா டாக்டர்? கண்டிப்பாக எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் சித்த மருத்துவத்துல வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். ஆனா இதனுடன் உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணும். குறிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இந்த தீர்வு கொடுக்காது அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ல சொல்லுவாங்க. அங்க என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, மருந்து எடுக்கிறோம், ஏன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா ஸ்டெராய்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இம்யூனோ சப்ரசன் ட்ரக்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அதையும் எடுத்துட்டு உணவு முறையும் சீரா இல்லாதனால கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும், திருப்பி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்க ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் டயட், நம்மளோட கட் லீக்கேஜை சரி பண்ற மாதிரி டயட், அந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கொடுக்கும். ஏன்னா தோல் நோய்னா எந்த வகையான தோல் நோய், அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, லியூகோடெர்மான்னு. இதுல வந்து சித்தர்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைக்கு வந்து இது குணமாகாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இன்றைக்கு என்னதான் நம்ம மருந்துகள் கொடுத்தாலும் குணமாகுது. பட் அந்த இடம் எதுன்னு சொல்லலை. ஏன்னா அது பார்க்கிறவங்க, பொதுவா இருக்கவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஒரு சில பல நோய்களுக்கு கண்டிப்பா நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஒரு சிலதுக்கு சித்தர்களே சொல்லியிருக்காங்க, இது பண்ண முடியாது, கியூரே ஆகாது, இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டதும் இருக்கு. ஓகே, சோ இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு தான் சித்த மருந்துகள், சித்தர்கள். ஒரு சில எந்த நோய் அப்படிங்கறது இருக்கு, ஆட்டோ இம்யூன் டிசார்டரா, இன்ஃபெக்ஷனால வருதா, இல்ல ஏதாவது கான்டாக்டால நமக்கு இரிட்டேஷன் ஏற்படுதா, அதை பொறுத்து இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில குறிப்பா இந்த படர் தாமரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, என்ன மாதிரியான உணவு முறைகள் இருக்கு அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் டாக்டர். முதல்ல உணவு முறையில இருந்து நம்ம தொடங்கலாம். இந்த படர்தாமரை பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகளை அதிகமா எடுத்துக்கணும்? ஆமா, ஆக்சுவலா படர்தாமரை சொல்றோம், பட் ஆங்கிலத்துல வந்து இதுல வந்து ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய அந்த பேர்லயே வந்து ஆயின்மெண்ட்லாம் இருக்கும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா உணவு முறை, அதுதான் வந்து இங்க நிரந்தர தீர்வு கொடுக்கும். நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷன் வெளியே இது பண்றது ஒரு தற்காலிகமா அது கிளியர் ஆகும், ஆனா திருப்பி திருப்பி வரக்கூடியது. ஏன்னா இதுல என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், வித்துக்கள் இருக்கும். நம்ம சில ஆயின்மெண்ட் போடுறப்ப அது டார்மன் கண்டிஷன்ல போயிடும். நம்ம படர்தாமரைனோட என்ன நினைப்போம், இந்த தாடியில வர்றது, மார்பு பகுதியில வர்றது, அக்கிள் பகுதிகளில் வர்றது, அரை இடுக்குல வர்றது, இதைத்தான் நம்ம வந்து படர்தாமரைன்னு வந்து நினைப்போம். ஈவன் வந்து கால் விரல் நகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கூட ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் ஆகி நகங்கள் வளைந்து வந்து போகும், ஒரு மாதிரி கருப்பா ப்ரௌனிஷா போகும். அதுவும் வந்து ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இதுல எல்லாம் என்ன அப்படின்னா போட்டோம்னா கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் உள்ள இருக்கும். திருப்பி ஒரு அதுக்கேற்ற ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர்றப்ப திருப்பி வரும். அதனாலதான் நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, இதுக்கு பெர்மனன்ட் கியூர் இருக்கானா, இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, லைஃப் லாங். இது ஒன்றும் பெரிய இந்த டிசீஸ் கிடையாது, ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வந்து கிடையாது.
ஆனா என்னன்னா அது இன்டர்னலா நம்ம சரி பண்றது கிடையாது பிளட் பியூரிஃபையர். அப்போ உணவு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தின்படி புளிப்பு சார்ந்த உணவுகளை வந்து நிறுத்தணும். ம். புளிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிளட்ட வந்து பியூரிஃபை பண்ணாது. குறிப்பாக நவீன விஷயத்துல சொன்னோம்னா, அது வந்து pH வந்து சரிநிலைக்கு வராது. இப்ப அசிடிக்காவோ, அல்கலியாவோ இருக்கும் பொழுது ரத்தம் சீராக இருக்காது. அப்ப யூரின் போன்றவையும் சீரா இல்லாத பொழுது, நம்ம யூரின் வந்து அந்த pH லெவல் சீரா இல்லாத பொழுது என்ன ஆகும்னா, அந்த கழிவுகள் உடம்பில் தங்கும். அப்ப நார்மலாவே உள்ள தங்குன கழிவுகள் சிறுநீர் வழியா வெளித்தள்ள முடியல அப்படின்னா, சுவாசத்தின் வழியாவும், தோலின் வழியாவும் தான் வெளியே தள்ளப்படும். அப்ப அவங்களுக்கு இச்சிங் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாகும். அதனால புளிப்பு சார்ந்த உணவுகள வந்து நிறுத்தணும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, இனிப்பு சார்ந்த உணவுகள நிறுத்தணும். செயற்கை இனிப்பு வேண்டாம். அ உணவுகளின் இனிப்பு கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புளிப்பு சார்ந்த இனிப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வேண்டாம். இப்ப மாதுளை ஒண்ணும் பண்ணாது. ஆனா மாம்பழம் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா, இது செக்ரீஷன்ஸ் அதிகம் பண்ணும் பொழுது, இதுல மெயினா என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து வார்ம் கிடையாது. ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கஸ் பூஞ்சை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட அந்த கெராட்டின் இருக்கு பார்த்தீங்களா? அதத்தான் டேமேஜ் பண்ணும். இந்த இனிப்பு சார்ந்தது பண்றப்ப அதிகமாக ரத்த ஓட்டம் அங்க போய் இதாகும் பொழுது, அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். அதனால இனிப்பு சார்ந்த உணவுகள். இந்த புளிப்பு, இனிப்பு, இந்த காரம். இந்த 3 உணவுகள வந்து நம்ம உணவுகள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் வந்து பார்க்கணும். அப்ப நெறைய நார்ச்சத்துள்ள இது ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும் பொழுது, அட்லீஸ்ட் ரொம்ப வேண்டாம். வெறும் 7 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணும். வெறும் காய்கறிகள், பழங்கள். இந்த காய்கறிகள்ல நிலத்துக்கு கீழ விளையிறது கிடையாது. ஸோ காய்கறிகள், பழங்கள் அவங்களோட டயட்ல மேக்ஸிமமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். பெருசா சாதம் அப்படின்னா, ரைஸ் கொஞ்சம் மோர் அந்த மாரி. நெறைய பருப்பு அந்த மாதிரி இல்லாம, அத எடுத்துட்டு காய், கறி, பழங்கள், நீர். இந்த 3 ஒரு டயட்ட வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுக்கே தெரியும். அவங்களது எப்படி குறைஞ்சது அப்படின்னு. இல்லன்னா ஒரு 3 டேஸ் டயட்லயே அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் நீர் மட்டும் வந்து அருந்த வேண்டும். வேற எந்த உணவும் வேற எந்த உணவும் இல்ல. வாட்டர் இது டயட். வந்து எந்த நோயும் இல்லாதவர்களுக்கு சொல்றேன். இப்ப இருக்குது, எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா, வாட்டர் டயட் வந்து எடுக்கணும். பட் இந்த வாட்டரி டயட்ல வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, கொஞ்சம் கிரீன் டீ வேணுமா? அது பிளைன் கிரீன் டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். மோர், ரொம்ப புளிக்காத மோர், உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். பட் அத விட பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தண்ணீர் மற்றும் குடிச்சு அன்னைக்கு இது இருக்கணும். அடுத்து 2வது நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் வந்து சாப்பிடலாம். ஜூஸா சாப்பிட்டாலும் சரி, எப்படி வேணுமா சாப்பிடலாம். 3வது நாட்கள் சூப். சைவமா இருந்தா நீர் காய்கறிகள்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த சூப் நீரை மட்டும் எடுத்துக்கணும். அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் ஆட்டு எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? வெறும் அந்த எலும்பு மஞ்சள், சீரகம், சோம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, நமக்கு எப்ப பசிக்குதோ அத மட்டும் எடுக்கணும். இதுவே 3 நாள் வந்து நல்ல ஒரு கிளென்ஸ் குடுக்கும். இரவு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரிபலா சூர்ணம் வெந்நீர்ல எடுக்கணும். ஸோ இத 3 டேஸ் ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு நல்ல ஒரு எந்த ஒரு மெடிசினும் இல்லாம கிளியர் ஆனது தெரியும். இது வந்து வெறும் 3 டேஸ் ஸ்ட்ரிக்ட் டயட். இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டாலாம் எங்களால இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னா, ஒரு 7 டேஸ். கொஞ்சமா சாதம். புளித்த உணவுகள் எதுவும் வேண்டாம். இட்லி, தோசை கூட அந்த கணக்குல தான். அது மாரி ரவை, மைதா அந்த மாதிரி இல்லாம சாதமே எடுத்துக்கலாம். 3 வேளை கூட சாதம் எடுத்துக்கோங்க. ஆனா, அதுல நெறைய காய்கறிகள் போட்டு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பழங்கள் சாப்பிடுறது. இத ஒரு 7 நாள் சாப்பிட்டாங்கனாலே, நம்ம உடம்பு நல்ல டீடாக்ஸிஃபை ஆகும். ஃபைபர் கன்டென்ட்லாம் இருக்கறனால, அந்த ஸ்போர்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் அவுட் ஆகும். ஸோ நம்ம இந்த படர்தாமரையிலருந்து வெளிய வந்துடலாம். இது உணவு முறை. ஓகே. பொதுவாவே இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு பேஷண்ட் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சிலவங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, கருவாடு சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது. ஸோ இந்த மாரி குறிப்பிட்ட ஒரு உணவுகள் மட்டும் ஒரு சிலவங்களுக்கு இந்த அலர்ஜியை ஏன் ஏற்படுத்துது? இல்ல இந்த மாதிரியான உணவு முறைகள் சாப்பிடுற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியறதில்ல. இதற்கு என்ன காரணம் டாக்டர்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய பொறுத்தவரைக்கும் சித்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க. உணவுல வந்து கத்திரி பிஞ்சு, வாழை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு. இந்த கத்திரி பிஞ்சா இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா நெறைய விதைகள் உள்ள இருக்குன்னு பாத்தீங்களா? ஸோ அந்த விதையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து நமக்கு இரிட்டேஷன். நம்ம சிறுநீரோட அந்த ரத்தத்தோட pH இத மாத்தும். அதுதான் பிரச்சனையே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து கருவாடு. கருவாடை பொறுத்தவரைக்கும் கருவாடும் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான். மீன்ல இருந்து கிடைக்கிறதுனால. இது மட்டும் கிடையாது. இந்த புரோட்டீன்ல இருந்து மீன் எடுத்தோம்னா,
முட்டை எடுத்தோம்னா இதெல்லாம் இருக்கிறது புரோட்டீன் ஜாஸ்தி ஆகும் பொழுது நம்ம டைஜஷன் ரொம்ப ஹெவி ஆகும். ஸோ அந்த ஹெவியாக டைம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த உடம்பு கிளென்ஸ் ஆக டைம் கொடுக்காது. ஸோ மெட்டபாலிசம் ஜாஸ்தி ஆகும் பொழுது அரிப்பு அதிகமாகும். இதே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மருத்துவமனையில ஃபர்ஸ்ட் இது சொல்லுவோம். ஆனா இன்னும் சிலருக்கு பெர்ஃபெக்டா இது பண்ணணும்னா கீட்டோ டயட் கொடுப்போம். ஸோ கீட்டோ டயட்ல வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் பேஷண்டா இருப்பாங்க. சொரியாசிஸ், அர்டிகேரியா. முன்னாடி வந்து முட்டையில இவ்வளவு துண்டு சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் சாப்பிடறதெல்லாம் முட்டை, சிக்கனு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் தான். பட் ஆனா அரிப்பு தடிப்பு வராது. மருந்தும் கிடையாது. பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூர். நல்ல ஒரு ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால இங்க உணவு முறை தவறு கிடையாது. உணவு தவறு கிடையாது. நம்ம உடம்புல குறைபாடு. அதை அடாப்ட் பண்ண முடியல. இல்ல அது வேணும் அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல அதை சீரா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த படர்தாமரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதற்கான சித்த மருந்துகள் என்ன இருக்கு? வீட்டு வைத்தியமா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர்? சித்த மருந்துகள்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா சித்த மருத்துவத்துல ஸ்கின்னுக்குன்னு பாத்தீங்கன்னா பிராட் ஸ்பெக்ட்ரமா நிறைய மருந்துகள் வந்து இருக்கு. ஸோ எல்லா சிஸ்டம்லயும் போய் ஃபெயிலியர் ஆயிட்டு கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தாமரைக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்வார்ம் இருக்கு 3. ஃபர்ஸ்ட் வந்து வெளியில மார்க்கெட்ல சீமையகத்தி களிமண் கிடைக்குது. ஸோ சீமையகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை. நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் இருக்கும். ஹைவேஸ்ல வந்து இருக்கும். பெரிய பெரிய இலைகள் இருக்கும். மஞ்சள் கலர்ல வந்து முட்டை அது மாதிரி அப்படியே மேல பூ வந்து வளர்ந்துருக்கும். இந்த இலைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு நல்லா அரைச்சுக்கணும். பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சுக்கணும். அடுத்து தேங்காய் எண்ணெய். இந்த நல்லா இவ்வளோ இலைக்கு அரைச்சதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயில என்ன பண்ணணும், இந்த அரைச்ச விழுது இருக்கு பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஆப்ஷனலுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதே இது மருத்துவர்கள் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் இல்ல வெளியே மார்க்கெட்ல கிடைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் வந்து சேர்ப்பாங்க, கந்தகம் வந்து சேர்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணி காய்ச்சணும். காய்ச்சறது எப்படி பக்குவம் வரணும் அப்படின்னா நம்ம பேஸ்டா அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஒரு மாதிரி பழுப்பு நிறமா வரும், டார்க் ப்ரௌன். ஸோ அதுதான் கண்டிஷன் அப்படின்னா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு சின்ன கப் அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70 கிராம் தேன் மிளகு. ஏன்னா இன்னைக்கு வந்து தேன் மிளகு நிறைய இடத்துல கிடைக்கிறதுல, பட் இன்னைக்கும் இதுல எல்லாம் கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். தேன் மிளகுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். தாபிதத்தை குறைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த தேன் மிளகு 70 கிராம் எடுத்து என்ன தேன் மெழுகு. தேன் மெழுகு ஓகேவா, பீஸ் வேக்ஸ் ஓகேவா, இதை நல்லா வந்து சீவிக்கணும். சீவி நல்லா துருவி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த எண்ணெயை பண்ணி என்ன பண்ணிடணும், வடிகட்டிடணும். வடிகட்டி சூடா இருக்கு பார்த்தீங்களா, அதுலயே என்ன பண்ணணும், இந்த தேன் மிளகை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஸோ மூடி வச்சா அது மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆகி ஒரு களிம்பு மாதிரி வரும். ஸோ இதை நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷனா வெளியே போட்டுட்டே வந்தோம்னா கண் பார்வைக்கு அது கிளியர் ஆயிடும். ஏன் நான் சொல்றேன்னா நம்ம உள்ள ப்ராப்பரா இது எடுத்து, நான் அற்புதமான பரங்கிப்பட்டை சார்ந்த மருந்துகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு, சிவனார் வேம்பு சார்ந்த மருந்துகள்லாம் இருக்கு. ஆனா எக்ஸ்டர்னலா இது போட்ட உடனே நமக்கு போயிடும். பட் இன்டர்னலா எடுக்கணும். அட்லீஸ்ட் மருந்து எடுக்கலைனாலும் நான் சொன்ன டயட்டையாவது வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி பூண்டு. நம்ம சூரியகாந்தி பூ மாதிரி சின்னதா வந்து இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் எடுத்துடணும். இந்த இலையை வந்து எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து என்ன அரைக்கலாம், இல்லை 1-2 நல்லா இடிச்சுட்டு வேப்பெண்ணெய் நல்லா வந்து ஒரு 200 ml எடுக்கணும். இந்த இலைகள் அதுல போட்டு காய்ச்சணும். ஸோ காய்ச்சும் பொழுது என்னன்னா அந்த இலைகள் வந்து சருகாக வந்து மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மேல தொட்டு பார்த்தோம்னா தான் இருக்கும். இல்லை இன்னும் பதம் வந்துருச்சா அப்படின்னா மிதக்கும் பொழுது சருகாட்டு இருந்ததுன்னா ஒரே ஒரு 2 சொட்டு தண்ணி அதுல விடணும். விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சடசடன்னு பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஓகே பதம் வந்துருச்சுன்னு இறக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இது இதற்கு மட்டும் கிடையாது. என்ன ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் இந்த மூக்குத்தி பூண்டு எண்ணெயை இது பண்ணலாம். இல்ல நார்மலா வீட்டு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த குப்பை மேனி இலை, குப்பை மேனி தான், ஆனா குப்பையா இருக்கக்கூடிய மேனியை கூட பளபளன்னு செய்யக்கூடிய தன்மை அது இருக்கு. ஸோ இந்த குப்பை மேனி இலையை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் விட்டு அரைச்சிட்டு எக்ஸ்டர்னலா வந்து அப்ளிகேஷன் போட்டா அதுவும் அந்த இது டக்குன்னு வாடி போயிடும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க நிறைய பேருக்கு கோல்டு அடிக்கடி வரும், இல்லைன்னா கோல்டு எக்ஸ்போஷர் இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும், இதே மாதிரி குப்பை மேனி இலைய எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிட்டு கற்கம், நல்லெண்ணெய். ஸோ நல்லா இந்த கற்கம் வந்து இவ்வளோ பெரிய உருண்டை இருந்தது அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி மெழுகு பதத்துக்கு வந்து வரும்.
இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கைரேகை லேகியம் மாதிரி வந்து வரும். ஸோ வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு 5 ml வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்துட்டோம்னா நுரையீரல் சளி நல்லா வெளியே வந்துடும். ஆனா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது எப்பயுமே ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்டோரேஷன் சளியை வெளித்தள்ளக்கூடிய மருந்துகள் எடுக்கவே கூடாது. பிராங்கியல் ஆஸ்துமாட்டிக் அவங்க பிராங்கோ டைலேட்டர் தான் எடுக்கணும். அது இல்லாம நார்மலா சளி இருமல் இருக்குங்கிறவங்க இது எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இதுவும் கிளியர் ஆகும், ஸ்கின்னும் கிளியர் ஆகும். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, குறிப்பா இந்த படர் தாமரைக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, உணவியல் முறை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.